சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நிறைய பெண்களுக்கும், நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய பெண்களுக்கும், பூ பெய்த பெண்களுக்கும் ஒரு திரு அச்சாரத்தை அணியலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்போவுமே இருக்கும். நிறைய பேர் என்ன பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க, மேடம் நீங்கள் வந்து திருநீலகண்டத்தை அணிஞ்சிருக்கீங்களே, பெண்கள் அணியலாமா அப்படின்னு கேட்பாங்க. திருநீலகண்டம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு திரு அச்சாரம்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதை ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவீங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு திரு அச்சாரம். அச்சாரம் என்பது ஆதாரமான ஒரு விஷயம். நம்முடைய மூலாதார சக்கரத்திலிருந்து எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பொருள் நமக்கு ஒரு திரு அச்சாரம். திருநீறு அணிவதும் திருநீலகண்டத்தை அணிவதற்கு மிகப்பெரிய பேரு. இப்பிறவியில் அல்ல, இதற்கு முன்பாக இருந்த எல்லா பிறவியில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புத அருமருந்து நம் ஈசனால் அருள் செய்யப்பட்ட அருட்பிரசாதம் திருநீரும் திருநீலகண்டமும். இப்போ அந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம விளக்கலாம். திருஞான சம்பந்தன் பெருமான் முக்தி அடைகின்ற பொழுது இறைவன் அவருக்கு விட்ட ஒரே ஒரு கட்டளை, எனக்கு மோட்சமும் முக்தியும் கிடைக்கணும்னா ஐயனே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கின்ற பொழுது இறைவன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னால் துறவரம் என்பது நம்மளுடைய இல்லறவியலில் மட்டும் துறப்பது கிடையாது. ஒருத்தவங்க திருமணம் செஞ்சுக்காமலேயே போயிட்டு துறவரம் மேற்கொண்டால் அது துறவரமா அப்படின்னு கேட்டால் அதற்கு ஆன்மீக பெரியவர்கள் தான் அதற்கு முழுமையான விளக்கம் சொல்ல வேண்டும். ஆனால் என் அறிவுக்கு எட்டவரை நான் சொல்லக்கூடிய விஷயம், திருமணத்தில் இணைந்த பிறகுதான் அது முழுமையான துறவரம் அப்படின்றத பல யோகிகளும் ஞானிகளும் நம்மளுடைய சைவ ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க. அதன்படி இப்பொழுது ஞான சம்பந்தனருக்கு எப்படி முக்தி கிடைக்கும் என்று சொன்னால் இறைவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார், என்னன்னு, நீ திருமணம் செய், உனக்கு நான் முக்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். திருமணம் கோலாகலமாக நடக்கிறது. வேள்வி தீயோடு திருமணம் நடக்கிறது. வேள்வி தீயில இறைவன் காட்சி தர, என்னை ஆட்கொள் சம்பந்தா, என்னை ஆட்கொள் அப்படின்னு இறைவன் சொல்றார். அப்படி போகின்ற பொழுது இந்த நாயன்மார்களுடைய அருளி செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய மனித பிறவிக்கெல்லாம் எட்டவே எட்டாது. அதெல்லாம் அப்பேற்பட்ட பிறவி. அவர் திருமணமாகி தன் மனைவியோடு அந்த வேள்வி தீயில போய் இறைவனோட இரண்டரை கலக்குன்ற பொழுது அவர் அருகில் இருக்க ஓதுவார் மூர்த்திகளோட போய் இணைகிறார். ஒவ்வொருத்தரும் அந்த வேள்வி தீ எரிய எரிய ஒவ்வொருவரும் அதில் போய் நின்று தன்னுடைய முக்தி நிலையை அடைகிறார்கள். கர்ம வினைகளை கழிச்சுக்கிறாங்க, இறைவனோட இரண்டலை கறக்குறாங்க. அந்த கோவிலுடைய வாசல்ல ஒரு பெண் எட்டி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்ப ஞானசம்பந்தன் பெருமான் கேட்கிறார், நீங்களும் வேள்வித்தில் இணைஞ்சுக்கோங்க, இறைவனோட இரண்டரை கலங்க முக்தி அடைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வீட்டிற்கு தூரம்னு சொல்றாங்க. அதாவது மாதவிடாய் காலத்துல அந்த பெண் இருப்பதா தெரிவிக்கிறாங்க. நெற்றியில் திருநீறு அணிந்து கழுத்தில் திருநீலகண்டத்தை அணிந்து கொண்டு இங்கு நீங்கள் இந்த முக்தி நிலையை அடையக்கூடிய இந்த ஜுவாலையிலே நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தன் பெருமான் சொன்ன பிறகு அந்த திருநீரற்றையும் திருநீலகண்டத்தையும் அணிஞ்சு முக்தி அடைகிறாங்க. இறைவனை அடைவதற்கு நமக்கு இந்த உடல் ரீதியாக நடக்கக்கூடிய மாற்றங்களோ இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய இந்த இயற்கை சம்பந்தங்கள் எதுவுமே தடை அல்ல. அதற்காக பயந்துக்கிட்டு பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திரு அச்சாரத்தை அணிய மாட்டாருங்க. இன்னொன்று சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு திரு அச்சாரம் கிடைத்து விட போவது கிடையாது. ஒரு அருள் பிரசாதமாக ஏதாவது மிகப்பெரிய திருக்கோவில்களிலிருந்து உங்களுக்கு பிரசாதமாக வருகின்ற திருநீலகண்டத்தை எந்தவித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் அணியலாம். நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகங்களும் இருக்குது, நான் அசைவம் சாப்பிட்றேனே, நான் பொய் சொல்கிறேனே, பொய் சொல்கிறதா என்னோடய வேலையாகவே இருக்குது, நான் ஒரு திரு அச்சாரத்தை அணியலாமா? தாராளமாக நீங்கள் நினச்சிக்கலாம். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, முதல்ல நீங்கள் அணியுங்க. அதை கொடுக்கறதே கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியம். அதை நீங்கள் அணிய உங்களுடைய ஆன்மம் புனிதமடையும். தொடர்ந்து புனித பிறவிகளாக பயணப்படுவோம், இறைவனோடு இரண்டலை கறப்போம். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.